நடக்கிற யுத்தத்துல நான் பார்க்கும்போது அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அணு ஆயுதத்தை பத்தி அந்த அளவுக்கு எனக்கு டீப்பா தெரியல. இதை குறிச்சு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த அணு ஆயுதத்தின் நிமித்தமா யூஸ் பண்றதுனால அநேக மக்கள் இழப்பு, அநேக தீமைகள் தேசத்துல இது நிமித்தமாய் சில நாடுகள் போராடுகிறாங்க. அது வேண்டாம் போராடுகிறாங்க. அப்ப நமக்கு இது குறிச்சு இந்த அணு ஆயுதம் என்ற ஒரு ஆயுதத்தை குறித்ததான காரியத்தை வேதத்துல நமக்கான ஒரு வெளிச்சத்தை இது வச்சிருக்காரா, இதை குறிச்சு ஒரு தெளிவு என்னன்னா, இந்த அணு ஆயுதத்தை குறிச்சு நம்ம பார்க்க போனா நிறைய காரியத்தை கர்த்தர் மறைபொருளா வச்சிருக்கிறார். அதுல சில காரியத்தை அதனால ஏற்படுகிற தீமை, அது மூலமா எவ்வளவு மக்கள் மரிப்பாங்க, அது எப்படியெல்லாம் இருக்கும் அந்த வீரியம். ஏன்னா இந்த அணு ஆயுதம்ன்றது காற்றுல கலக்கிறது. எதுல கலக்கிறது? காற்றுல. இப்ப மத்த ஆயுதங்கள் எல்லாம் இப்போ ஒரு ஏவுகணை போடுறாங்க, ஒரு குண்டுகள் என்ன செய்யுது, வெடிக்குது. அது போல இன்னைக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடத்துல போட்டு அந்த கட்டிடம் சேதமடையும். அது போல மற்ற ஆயுதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு, அது போல அங்க அவங்க ஏவுற அந்த இடங்கள் அதுகளுக்குள்ள பாதிப்பு. இந்த அணு ஆயுதம்ன்றது நாடுகளை கடந்து அது காற்றுல பரவுகிறதா இருக்கு. இப்ப காற்றுல பரவும் பொழுது, இப்ப ஈரான்ல அணு ஆயுதம் உபயோகிக்கிறாங்கன்னா அந்த அதனுடைய கிலோமீட்டர் எத்தனை ரேஞ்சோ அது எவ்வளவு காரியங்களுக்கு இருக்கோ, அப்ப மற்ற நாடுகளுக்கும் அது எப்படி இருக்கும், பாதிப்பா இருக்கும். அப்ப அங்க வசிக்கிற மக்களும் மரிக்கதான் செய்வாங்க. அப்ப இந்த மரிக்கிறது எப்ப நடக்குதுன்னா கடைசி காலத்துல நடக்குது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே வேதத்துல சில காரியத்தை உவமைகளாவும் சொல்றாரு, சிலத ரகசியமா மறைச்சிருக்கிறாரு. இந்த எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 39வது அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா 8வது வசனம் 9வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அங்க ஒரு வார்த்தை எடுத்து படிங்க. இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களில் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைதடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். எத்தனை வருஷம் எடுத்து எரிப்பாங்களாம்? 7 வருஷம். இப்ப அணு ஆயுதத்துல மரிக்கிறவங்களுடைய பிரேதங்களை நம்மளால எண்ண முடியுமா? ஒரு கொரோனா வரும் பொழுது எத்தனையோ பிரேதங்கள் விழுந்துச்சு. சில பிரேதங்களை தூக்கி கிடங்கு போட்டு கொட்டி என்ன செஞ்சாங்க, அதை மூடுனாங்க. சில பிரேதங்கள்லாம், எத்தனையோ பிரேதங்கள் செத்த வீடுக்கே போகாம இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணன் செத்தா அக்கா போய் பார்க்க முடியாது, அக்கா செத்தா யாருமே போய் பார்க்க முடியாது, அவ்வளவுக்கு கொண்டே கொட்டுனாங்க. அப்ப அணு ஆயுதத்துல மரிக்கிறவங்களுடைய பிரேதங்களை நம்மளால எண்ண முடியுமா? ஏன்னா ஒரு நாட்டுல எத்தனை லட்சம்